சிங்களத்தில் தியனவா இன்னவா அப்படின்னு ஒன்று இருக்குது. தியனவாண்டாலும் இருக்குதுன்னு அர்த்தம், இன்னவாண்டாலும் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது தெரியுமா? உயிருள்ள என்னென்ன எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இன்னவாண்டு பயன்படுத்தணும். இப்போ எங்கட வீட்டை நாய் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோம் தமிழில், விளையாட்டா. எங்கட வீட்டை ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இருக்குதுன்னு சொல்லும்போது உயிர் இருக்கா இல்லையான்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். எங்கட வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அப்போ நாய்க்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போது தியனவான்னு சொல்லக்கூடாது, இன்னவா அப்படின்னு பயன்படுத்தும். இருக்குதுன்னு சொல்லும்போது தியனவா தான், ஆனால் அது உயிர் இல்லாததா இருக்கணும். அப்பே கெதர, அப்பே எங்களுடைய கெதர வீட்டில், அப்பே கெதர எங்களோட வீட்டில் பல்லெக், பல்லாண்டா நாய், பல்லெக்குன்னு இந்த எக்குன்ற சவுண்ட் வந்திருக்கிறது ஒருன்றதை குறிக்குது, விளங்கிட்டா. உயிருள்ள எல்லாத்துக்குமே ஒருன்னு பயன்படுத்தும் போது எக்குன்றது கடைசியில் வரும். அப்போ பல்லாவோட சேர்த்து எக் சேரும்போது பல்லெக் இன்னவா. அப்பே கெதர பல்லெக் இன்னவா. எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அப்போ எங்களோட வீட்டில் ஒரு கார் இருக்குதுன்னு எப்படி சொல்றது? அப்பே கெதர காரை காக் தியனவா. அப்பே கெதர காரை காக் தியனவா. உயிர் இல்லாத வரும்போது அக்குன்னு சவுண்ட் வரும், உயிர் உள்ளது வரும்போது எக்குன்னு சவுண்ட் வரும் ஒருண்டு சொல்றதுக்கு, விளங்கிட்டா, ஒருண்டு சொல்றதுக்கு. ஆனா உயிர் இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது தியனவான்னு சொல்லணும், இல்லாத ஒன்று இருக்கும்போது உயிர் உள்ளதொண்டு இருக்கும்போது சொல்லணும் இன்னவான்னு பயன்படுத்தணும். அப்போ அப்பே கெதர பல்லைக்கு இன்னவா, எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அப்பே கெதர காரை காக் தீனவா, எங்களோட வீட்டில் ஒரு கார் இருக்குது. இன்னவா தீனவா, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு விளங்கிச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்களே சிங்களம் படிக்க விரும்பினா 0777484445 இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொண்டு மெசேஜ் ஒன்று போடுங்க. 16ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸை கட்டுங்க, கிளாஸ்ல சேருங்க. பாய்.